கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த சட்னி எல்லாமே சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ற சட்னி எல்லாமே இந்த சட்னி ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 7 சட்னியில எந்த சட்னி நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த 7 சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான சட்னி ரெசிபி தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு செய்யற மாதிரி தான் இந்த 7 சட்னி சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ வாங்க சட்னி ரெசிபி எல்லாத்தையும் பார்த்துருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 6-7 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நல்லா இதை வதக்கிக்குங்க. வதங்கிட்டே இருக்கும்போது இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கிக்குங்க. தேங்காயை அடுப்பை ஆன் பண்ணி வதக்கக்கூடாது, இந்த சூட்லேயே வதக்கிக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த எல்லாத்தையும் வதக்குனது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். எப்போதும் போல் நம்ம கடுகு உளுந்து தாளித்து கொட்ட வேண்டியதான். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியோட சேர்த்துற வேண்டியதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டு இதை நம்ம சட்னி கூட சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதங்கிக்கிட்டே இருக்கும் போது இது கூடவே ஒரு 4 காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். எப்போதும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டினோம்னா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து தண்ணி தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கங்க. அது கூடவே 1/2 கப்பு பொட்டுக்கடலை, அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், ஒரு 2 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு புளி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இந்த சட்னிக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்புமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும். அதுவே இந்த தாளிப்பு தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா மிளகாய் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க நைஸாக. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 3/4 வாசி வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துருவோம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தண்ணி தேங்காய் சட்னி. இந்த தாளிப்போட இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். அடுத்து சின்ன வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு
காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு. இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைக்கணும். உங்களுக்கு வெங்காய வாடை பிடிக்காதுன்னா நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு கூட இந்த சட்னியை அரைக்கலாம். ஆனால் பச்சையாக அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு தாளிப்பு எப்போதும் போல் கடுகு உளுந்து தாளித்து கொட்டினோம்னா போதும். கடுகு உளுந்து, ஆனால் நல்லெண்ணெயில் தாளிக்கணும் இந்த சட்னி. அதே போல் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை நம்ம இந்த சட்னியோடு சேர்த்துட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூட்டோடு சேர்க்கும் போது அந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாடை பாதி அளவு போயிடும். அந்த பாதி பச்சை வாடையோடு இந்த சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து உளுந்து சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கருப்பு உளுந்து சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்தே இந்த உளுந்து சட்னியை செஞ்சு பாருங்கள். அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உளுந்தை வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்குங்க. அதில் சின்ன துண்டு புளி, அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குவோம். எப்போதுமே தேங்காயை நீங்கள் வதக்கக்கூடாது. இது போல் அந்த அடுப்பில் அந்த வெங்காயத்தோட சூட்லேயே தான் நம்ம வதக்கிட்டு சேர்க்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இது போல் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக தான் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த உளுந்தை சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த சட்னியோட இந்த உளுந்தும் கரகரப்பாக அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிட்றப்ப. அதனால் கடைசியாக சேர்த்து அரைச்சிக்குங்க இந்த உளுந்தை. இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளிப்பு எப்போதும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் தாளித்து கொட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான அருமையான உளுந்து சட்னிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னியும் கூட, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சட்னி தாங்க. கதம்ப சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே நல்லா ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி பழம், சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு பாதி அளவு வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காய தக்காளி பழம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குங்க. 2மே சமமான அளவு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா எல்லாம் இது போல் சுருண்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் தான் இந்த சட்னிக்கு ஒரு சரியான டேஸ்ட் கொடுக்கும். வெல்லத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டு இதுக்கு கடுகு உளுந்து தாளித்து கொட்டினோம்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த கதம்ப சட்னி சுட சுட இட்லி கூட சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான அந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சட்னி தாங்க. 2 நிமிஷத்தில் அரைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. தோலோடய சேர்த்துக்குங்க பூண்டு பல். அப்புறம் சின்ன துண்டு புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் கலருக்காக தான் இது சேர்க்குறேன். காரம் இருக்காது. நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா கூட போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம்.
இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த சட்னிக்கு தண்ணி கம்மியான அளவு ஊற்றிக்குங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டோம்னா போதும். ரொம்ப நாள் இந்த சட்னி கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி கொதித்து ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா இட்லி, தோசை, குறிப்பாக பணியாரத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பணியாரம் செய்யும்போது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பஜ்ஜி, போண்டா இது கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.